ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். என்னென்னு சொன்னால் 2023-2024 ஆண்டு உயர்தர பரீட்சையை தோற்றி நல்ல சித்திகளை பெற்ற மாணவர்களுக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்கான வர்த்தமானி பத்திரிகை நவம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மாத காலத்துக்கு முன்னுக்கு இருந்து நாங்கள் இது எப்போ வெளியிடப்படும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இப்போ நவம்பர் 7ஆம் தேதி இந்த வர்த்தமானி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், சரியான முறையில் ஆன்லைனில் விண்ணப்பித்து எமது தமிழ் மொழி மூல மாணவர்களினுடைய இந்த தேசிய கல்லூரிக்கான வாய்ப்புகளை துரிதப்படுத்துறது, அதிகப்படுத்துறது, இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் இன்றைய தினத்தில் முதலாவது வீடியோ நாங்கள் வெளியிடுறோம். அடுத்தடுத்து இந்த சாகியம் யூடியூப் சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வெளியிடப்படும். அதை பார்த்து நீங்கள் சரியாக விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. போன தடவை, அதாவது போன முறை 2022ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எடுத்தவங்க, அடுத்தடுத்த வருஷங்களில் எடுத்தவங்களுக்கும் என்ன யூனிவர்சிட்டி கோல் பண்ண அந்த சந்தர்ப்பத்திலேயே காலேஜுக்கும் கோல் பண்ணாங்க. அப்போ யூனிவர்சிட்டி அதே மாதத்திலேயே காலேஜுக்கும் கோல் பண்ணாங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணின அடுத்தது அதிகமாக, அதாவது 1.2க்கு மேலே 1.3க்கு மேலே செட் ஸ்கோர் இருக்கிற நிறைய மாணவர்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னால் காலேஜுக்கு அப்ளை பண்ணாங்க. அதனால நிறைய பேரோட இந்த காலேஜ் கனவு என்ன செஞ்சுன்னா போன தடவை தகர்க்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த முறை நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி தற்போது இப்போ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்போ இதில் இந்த கெசட்டில் நீங்கள் எப்பயுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த கெசட்டை எப்படியும் ஒரு 4-5 முறை வாசித்து நல்லா விளங்கிக்கிட்டு அப்ளை பண்ணுறது நல்லம். ஏன்னு சொன்னால் போன முறை இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கு. கெசட்டை பொறுத்த வரைக்கும் அதில் சொல்லியே இருக்கிற விஷயம், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த தேசிய கல்வியற் கல்லூரிக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான், தகமையற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியிலே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கேயும் நாங்கள் அப்ளை பண்ணுற நேரத்தில் அது பாரிய சிக்கல்களை உருவாக்கும். ஆனால் இந்த வருடம் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் வெள்ளம் நடந்து முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் கெசட் கோல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வளமையாகவே யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹேண்ட் புக் மாதிரி இங்கேயும் நமக்கு வர்த்தமானி பத்திரிகை கெசட் நவம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு, வெள்ளிக்கிழமை. இந்த கெசட்டில் உள்ள விஷயங்களை நாங்கள் பூரணமாக வாசித்து நல்லா விளங்கிக்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து நாங்கள் நிகழ்நிலையில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட செட் புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய க்ளோசிங் டேட் குறுகிய காலம் தான் இருக்குது. அதாவது 2025 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. அப்போ அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ளே சரியாக விளங்கிட்டு நம்மளுடைய உயர்தர பெறுபேறுகள், சாதாரண தர பெறுபேறுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜுக்கு கண்டிப்பாக நம்ம எடுபடக்கூடிய மாதிரியான பாடங்களை சாய்ஸ் பண்ணி சரியான காலேஜை சாய்ஸ் பண்ணி நாங்கள் நிகழ்நிலையில் அப்ளை பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதை சரியாக செய்யாட்டி கண்டிப்பாக போன முறையெல்லாம் நல்ல 1.2 செட் ஸ்கோர் இருக்கிற மாணவர்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாமல் காலேஜுக்கு அப்ளை பண்ணி சில இந்த நிகழ்நிலையில் அப்ளை பண்ணுற தவறுகள் காரணமாக சில வாய்ப்புகளும் இல்லாமல் போயிருக்கு. அப்போ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் சரியாக பெற்றுக்கிட்டு இந்த முறை சரியாக விண்ணப்பித்து அந்த வாய்ப்புகளை துரிதப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் சம்மந்தமாக சொல்கிற நேரத்தில் 3 வருட கோர்ஸ் இது 2 வருடம் நாங்கள் கல்லூரிகளில் படிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர்களாக பயிற்சியை பெற்றுக்கொள்கிறதுக்காக பாடசாலைக்கு ஏதோ ஒரு பாடசாலைக்கு அது அப்பாயின்மெண்ட் இல்லை, அந்த 1 இயர் பயிற்சிக்காக. அப்போ இங்கு தேசிய கல்வியற் கல்லூரியில் 3 வருடம் 2 வருடம் உள்ளுக்கு நாங்கள் காலேஜுக்குள்ளே படிப்போம், 1 இயர் இன்டர்ன்ஷிப் செய்வோம். ஏன்னா இப்படி 3 வருட கோர்ஸாக இந்த தேசிய கல்வியற் கல்லூரிக்கு இந்த முறை மாணவர்களை உள்வாங்கி கொள்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு இந்த பயிற்சிக்கான பேர் கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா, அதாவது டிப்ளோமா தான் தராங்க. கற்பித்தலில் தேசிய டிப்ளோமானா நாங்கள் படிப்பிக்கிறதுல தேசிய அளவில் நாடு தழுவிய ரீதியில் எடுக்கிற ஒரு டிப்ளோமாவாக இந்த
இந்த இப்போ உருவாங்க போகிற மாணவர்களுக்கான பட்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2023 2024 ஆகிய 2 வருஷத்தில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணலாம். 2 வருஷத்தில் A-level செஞ்சவங்க வேறு அப்ளை பண்ணலாம். 2023க்கு ஒரு அப்ளிகேஷன், 2024க்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறையாக அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கால் பண்ணி கேட்குறாங்க, O-level இதுக்கு வந்து O-level தகமை பார்ப்பாங்களா? கண்டிப்பாக சில கோர்ஸுகளுக்கு O-level தகமை பார்ப்பாங்க. மேலதிக விடயங்களை நாங்கள் போக அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லுவோம். அப்ளை பண்ணுறவங்க இதில் இந்த நம்மளோட சேவையாக அப்ளை பண்ணுறதுக்கான சிறிய தொகை ஒன்று அறிவிட்டு நாங்களே எல்லா மாணவர்களுக்கும் அப்ளிகேஷனும் நாங்கள் ஆன்லைன் மூலமாக போட்டு கொடுக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் அப்ளை பண்ண மாணவர்கள் எல்லாருக்குமே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. நிறைய மாணவர்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்துவோம். அதே மாதிரி இப்போ தேசிய மட்டத்தில் அதே மாதிரி மாவட்ட மட்டத்தில் 2 மட்டங்களில் வந்து கல்வியியல் கல்லூரிக்கு உள்வாங்க போகிறாங்க. தேசிய மட்டம்னு சொன்னால் நாடு தழுவிய ரீதியில் இருக்கிற தகவல்களுக்கு அடிப்படையில் நாடு தழுவிய ரீதியில் எடுக்கிறது. அதே மாதிரி மாவட்ட அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்துக்கும் எடுக்கிறது. இப்படி 2 மட்டத்தில் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ இதை விட பெட்டராக, அதாவது உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கான விண்ணப்பங்களை போடுறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது டவுட்ஸ்னால் இருக்கலாம், எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விண்ணப்பம் ஆன்லைன் மூலமாக சிறிய கட்டணத்தோடு விண்ணப்பிக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சரியாக செஞ்சால் மட்டும்தான் நமக்கான வாய்ப்புகள் சரியாக கிடைக்கும். எனவே இதை சரியாக கெசட்டை வாசிங்க, நல்ல டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நாள் 6 நாள் எடுத்துக்கிட்டு சரியாக விண்ணப்பிங்க. இறுதி நாள் விண்ணப்பித்தால் கூட பரவாயில்லை, ஆனால் சரியான முறையில் விண்ணப்பிக்கும் போது நமக்கான வாய்ப்புகளும் நம் கையில் இருக்கும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.